விநாயகர் சதுர்த்திக்காக விழுப்புரம் அடுத்த ஐயன்கோவில்பட்டு பகுதியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்மரமாக நடந்து வருகின்றன. இந்து கடவுளின் முழுமுதற் கடவுளான விநாயகர் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. வரும் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்காக விழுப்புரம் அடுத்த ஐயன்கோவில்பட்டு பகுதியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்மரமாக நடந்து வருகின்றது. கொரோனாவிற்கு பிறகு விலைவாசி ஏற்றம் உள்ளிட்ட பல சிக்கல்கள் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகளை குறைவாக செய்து வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் 1 அடி முதல் 10 அடி வரை செய்து வருகின்றனர். இதில் பெரும்பாலான மாவட்டங்களிலிருந்து முன்கூட்டியே விநாயகர் சிலை ஆர்டர் கொடுத்ததின் பெயரில் அவர்கள் அதற்கு ஏற்ற விலைக்கு விநாயகர் சிலையை அவர்களுக்கு செய்து அனுப்பி வைக்கின்றனர். குறைந்தபட்சம் விலை 1000 ரூபாயிலிருந்து 50,000 வரை செய்து கொடுக்கின்றனர். சாதாரண இல்லங்களில் வைப்பதற்காக சிலை 20 முதல் 50 வரை செய்து கொடுக்கின்றனர். பெரும்பாலான சிலைகளில் இயற்கையான விதைகளை வைத்து அவர்கள் மக்களுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையிலும் விநாயகர் சிலைகள் எளிதில் கரையக்கூடியது செம்மண்ணில் தயாரித்து கொடுக்கின்றனர். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இவர்கள் இதுபோன்று விநாயகர் சிலை செய்வதால் அதையும் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். காவல்துறை மாவட்ட நிர்வாகம் முறையாக இவர்களுக்கு ஏரியில் மண்ணளவும் அனுமதி வழங்கி அரசு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கினால் தங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். சின்ன தம்பி ஐயர் போயிட்டு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ஐயர் கிராமத்தில் விநாயகர் பொம்மை செய்கிறோம். விநாயகர் பொம்மை வந்து 1 அடியிலேருந்து 12 அடி 13 அடி வரைக்கும் வந்து எல்லாம் ஒரு 20 கம்பெனி இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் பண்ணுறது தான் வெளி மாநிலத்துலாம் போகுது. வெளி மாநிலம் கேரளாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து போகுது. அதேமாதிரி தமிழ்நாடு போகுது எடுத்துக்கலாம். ஒட்டு வியாபாரிக்கு கொடுக்குறோம். இல்லை அதே மாதிரி நோட்டு வியாபாரிக்கு அதை மட்டும் காரங்களை வந்து கலர் வச்சு கொடுக்குறோம். எல்லா பொம்மையும் வந்து இந்த மழை இதில் வந்து ஒரு 10 நாள் மழை காரணத்தாலும் வந்து அதை வந்து உற்பத்தி பண்ண முடியல. இவருக்கு வந்து வந்து ஏதோ வரவங்களுக்கு இல்லை நம்ம வந்து ஏதோ நல்ல மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். அது இந்த ரேட்டு வந்து வந்து எல்லாமே இந்த வருஷம் வந்து யாரும் வந்து பாஜாதி சொல்லுங்க 17,000 சொல்லுங்க பரவாயில்ல எங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் வந்து பேப்பர் சில்க்கு பேப்பர் கிடைக்கணும். சில்க்கு பேப்பர் கிடைக்கணும் அப்படின்னா சேர்த்து வந்து எவ்வளோ கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி காஸ்ட்யூட் வந்து எங்களுக்கு நிறையா வந்து காஸ்ட்யூட் வந்து அந்த எல்லாமே வந்து 4,500 5,000 காஸ்ட்யூட் கிடைக்குது. இப்போ வந்து காஸ்ட்யூட் எல்லாமே டைம் விட்டு 6,700 7,000 காஸ்ட்யூட் வருது. டைம் விட்டு வேலை பார்த்தா டைம் விட்டு அதே மாதிரி வந்து அது சீக்கிரமாக கிடையாது. நாங்கள் சேர்த்து பூரா வந்து பரவலி கருமாவுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். அது வந்து இப்போ அந்த கம்மி பண்ணோடனே கரைக்கிறோம். ஆக்சிடென்ட்டும் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறோம். கையில் வந்து எதுவுமே பாதிப்பாக என் பேர் சின்ன தம்பி ஐங்கல்பட்டு. கிட்டத்தட்ட 33 வருஷமாக இந்த தொழில் வச்சுருக்கோம். நன்றி. தேங்க்ஸ் சார். சார்